சீமானை சந்தித்த விஜய் எதற்காக? மக்களுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட விகாரை தான். தமிழ் மக்கள் பாரிய அளவில் பெருமளவில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அகிம்சை வழியில். நாங்கள் விசாரணைக்கு பயப்படுபவர்கள் அல்ல. நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து சாட்சியம் அளிக்க தயார். பலவந்தப்படுத்தி வாக்குமூலம் பெற விரும்பினால் அதனால் யாருக்கும் நியாயம் கிடைக்காது, மக்களுக்கு தான் நட்டமா. யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக 2 விடயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக வந்து சீமானை சந்தித்த விஜய் எதற்காக என்ற கோணத்திலும், மறுபுறம் இலங்கை திருநாட்டில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக மாறி வரும் தையிட்டி விகாரை தொடர்பான ஒரு சிறிய விடயம். குறிப்பாக முதலாவதாக நாங்கள் இந்த தையிட்டி சார்ந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோம். தையிட்டி விகாரையானது வந்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டது, மக்களுடைய காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட விகாரை தான் என்று தமிழ் மக்கள் பாரிய அளவில் பெருமளவில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் அகிம்சை வழியில். அப்போ இது தொடர்பான ஒரு சின்ன வழக்கு விசாரணை வந்து இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. அப்போ இந்த நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகு வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுமந்திரன் அவர்கள் ஒரு முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அது தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இது இருக்க போகிறது. முதலாவதாக வந்து பவானி வீதி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அண்மையில் வந்து மத்திய அரசாங்கத்தை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் தையிட்டுக்கு வருகிறார்கள். மக்களின் காணிகளை அபகரித்து தையிட்டு விகாரை கட்டப்பட்டதன் அடிப்படையில் வந்து அளவீடுகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆயினும் காணி உரிமையாளர்கள் வந்தவர்கள் சரியான முறையில் அளவீட்டை மேற்கொள்ளவில்லை, தகுந்த அரச கட்டமைப்பின் அதாவது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இவர்கள் தங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி அந்த அளவீட்டு முறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். காணி அளவீட்டு முறையானது வந்து நிறுத்தப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து வலிகாம் வடக்கை சார்ந்த தவிசாளர் பிரதேச சபை தவிசாளர் வந்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி ஒன்றை அடையாளம் காண்ற, அதன் பேர் வந்து பவானி வீதி. அந்த பவானி வீதியை அடையாளம் கண்டவுடன் அவர் விகாராதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். உடனடியாக இந்த வழியை, இந்த பவானி வீதியை மறைத்து போடப்பட்டிருந்த வேலியை நீங்கள் அகற்ற வேண்டும். ஒரு சில நாளுகளுக்கு இடையில நீங்கள் அகற்றிடணும், இல்லை என்றால் பிரதேச சபையானது அதை அகற்றும் என்ற ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இப்போ இதை பார்த்த விகாராதிபதி என்ன செய்கிறார் என்றால் போலீஸ் ஸ்டேஷன் சென்று அங்கே ஒரு முறைப்பாடு செய்கிறார். இப்போ போலீஸார் என்ன செய்யணும், நீதிமன்றத்தை நாடி பிரதேச சபையினுடைய இந்த செயற்பாட்டை தடுக்குமாறு, இது வந்து அமைதியை குழப்ப செயற்பாடாக இருக்குது, அப்போ இதை வந்து தடுக்கணும் என்று நீதிமன்றத்தில் ஒரு ஆணையிடுமாறு கேட்கிறார். அப்போ நீதிமன்றம் ஒரு தலைப்பட்சமாக தீர்ப்பளிக்க முடியாது, அப்போ போலீஸாருடைய விடயங்களை மட்டும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தவிசாளருடைய செயலாளரையும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தல் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல தவிசாளரும் செயலாளரும் யாரும் தலைமையில் ஆஜராகிறார் என்றால் சுமந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஆஜராகிறார்கள் நீதிமன்றத்தில். இந்த இடத்துல சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார், போலீசார் வந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த உதவ வேண்டும், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதும் தடைகள் வந்தால் அதை நீக்க வேண்டும், அதுதான் போலீசாருடைய கடமை. ஆனால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடத்தையும் வைக்கிறார்கள். போலீசார் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பதனால் பௌத்த தலைவர்களுக்கு அவர் ஈடுபடுகிறார் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்து வாதாடுகிறார். அப்போ இது தொடர்பான தீர்ப்பினை 21ஆம் தேதி வழங்கப்படும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இது உபாரணமாக இப்போ சுமந்திரன் அவர்கள் இதைத்தான் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார். அப்போ இந்த இப்படியான பிரச்சனை ஒன்று போய் கொண்டிருக்குது, இப்படி நடந்திருக்கு. அப்போ இது தொடர்பான ஒரு தீர விசாரிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல மறுபுறம் வந்து பார்த்தோம்னா மட்டக்களப்புக்கு பயணம் செய்திருக்கிற கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் பிரித்தானியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிய பின் திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய இருப்பிடங்களை குழப்புவதற்காக சிங்களமயமாக்கல் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அங்கே மறுபுறம் கயந்திரகுமார் அவர்களும் முன்வைத்து வருகிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட ரீதியில் இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதற்கு எல்லாம் எப்பொழுது தீர்வு கிடைக்கும் என்பது வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இலங்கை திருநாடானது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்துடன் இயங்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்ற ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இவ்வாறான சில செயற்பாடுகள் இன்னுமே இனங்களுக்கு இடையிலான முறிவுகளையும் பகைமைகளையும் வளர்த்து வருகிறது. அப்போ அரசு அதிகாரிகளும் சரி இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சமூக செயற்பாட்டாளர்கள் இருந்தாலும் சரி, தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சட்டத்தை நிலைநாட்ட முயற்சிக்க வேண்டும். அந்த சட்டமும் அனைவருக்கும் சமமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால், சீமான் அவர்களை நேரில் சந்தித்த விஜய். அப்போ
தேர்தல் மேடைகளை பார்த்தோம்னா சீமானாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, வைகோ என்று எல்லோருமே மாறி மாறி கழுவி ஊற்றி கொண்டிருந்தார்கள். முக்கியமாக விஜயனுடைய அணியினரை தற்கூறிய அணியன் கூறினார்கள், கொள்கை அற்றவர்கள் என கூறினார்கள். ஆனால் விஜய் அவர்கள் தான் முதல்வர் ஆன அடுத்த நாளே எல்லாருடைய வீடுகளுக்கு சென்று ஆசிர் பெற்றிருக்கிறார், வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். ஸ்டாலின் கிட்ட போய் கையில் அப்படி குலுக்கி நட்புறவாடி இருக்கிறார். அதே நேரத்தில் ஆனால் அதே இடத்துல சட்டசபையில் நேராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் விஜய் அவர்கள் ஒரு பார்வையாளர் கூட சிரிக்கலை, எல்லாம் முறாஜி கொண்டு இருந்தேன், அது வேறு கதை. ஆனால் வீடுக்கு போகும்போது கை குலுக்கி ஒற்றுமையாக இருந்தார். அதே மாதிரி வைகோ அவர்களுடைய வீட்டை போயிருந்தார்கள், அவர்களுடைய குடும்பமே சந்தோஷமடைந்திருந்தார். அதே போல் சீமான் அவர்களுடைய சந்தித்து என்னுடைய தம்பி என்று கட்டிப்பிடித்து நல்ல ஆசவாசப்படுத்தி தன்னுடைய வரவேற்பை காட்டியிருந்தார் சீமான் அவர்கள். இப்போ விஜயனுடைய அரசியல் நகர்வு எவ்வாறு இருக்க போகிறது? குறிப்பாக பழைய காலத்தில் பார்த்தோம்னா ஜெயலலிதா காலமாக இருந்தாலும் சரி, கலைஞருடைய காலமாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வந்தால் எதிர்த்தரப்பை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். இப்படி ஜெயலலிதாவும் சரி, கலைஞர் சரி அடிக்கடி சிறையில் போய் வந்தார்கள் தான். அவருடைய கட்சி அமைச்சர்களும் அடிக்கடி போய் வந்தார்கள். ஆனால் இவருடைய அரசியலை விளங்கிக் கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் ஒரு குழப்பமாகவே காணப்படுகிறது. அதே நேரத்தில் இவர்களுடைய செயற்பாடுகள் பார்க்கும்போது கொள்கைகள் நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கொள்கிற தன்மை விஜய் அவர்களிடம் காணப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் எடப்பாடி அவர்கள் வணக்கம் செலுத்தும் போது விஜய் அவர்கள் வணக்கம் செலுத்தாமல் இருந்தது ஒரு பெரும் பேசுபொருளாக இருந்தது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இன்றைய தினம் சட்டசபைக்கு கோட் சூட்டில் வந்தது போன்ற விடயங்கள் என்றால் இதுவரை காலமும் முதலமைச்சர்கள் இந்த பாரம்பரியமான தமிழருடைய பாரம்பரிய உடைகள் என குறிப்பிடும் வேட்டி மற்றும் போன்ற ஆடைகளை அணிந்து வந்தார்கள். ஆனால் விஜய் அவர்கள் பதவியேற்பு தினத்தில் கூட கோட் சூட் தான் போட்டிருந்தார். அப்போ இது இன்னொரு பேசு பொருளாக மாற்றமடைந்து வருகிறது. இவ்வாறு விஜயனுடைய அரசியல் பயணம் செல்கிறது. அப்போ இது எவ்வாறு எங்கு போய் முடிய போகிறது என்பதையும் பொறுத்திருந்தான் காண வேண்டும். இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். ஏனென்றால் மஹிந்தா நாளை கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பது தொடர்பான. இப்போ நாளைக்கு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையாகி வாக்குமூலம் கொடுக்க வேண்டும். இப்போ இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லுகிறார். என்னென்று பார்த்தால், நாங்கள் விசாரணைக்கு பயப்படுபவர்கள் அல்ல. நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நாங்கள் சாட்சியம் அளிக்க தயார். ஒரு குற்றம் சாட்டப்பட்டால் அது விசாரித்தா தான் அதுக்கான இது நியாயம் கிடைக்கும். அப்போ நீங்கள் விசாரிங்க, நாங்கள் வார வேண்டும். அதே தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கார். அந்த விசாரணைகள் பலவந்தப்படுத்தி வாக்குமூலம் பெற விரும்பினால் அதனால் யாருக்கும் நியாயம் கிடைக்காது, மக்களுக்கு தான் நட்டமா. அவர்களை பலவந்தப்படுத்தினால் மக்களுக்கு நட்டமா என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். அவருடைய கருத்துக்களை பார்த்து நாங்கள் குற்றமற்றவர்கள் என்ற ரீதியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கார். இப்போ நாளைய விசாரணையில் தான் தெரியும் மஹிந்தா கைது செய்யப்படுவாரா இல்லையா. இதே போல தான் கடந்த காலத்தில் ரணில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டார். திடீரென்று அவர் கைது செய்யப்பட யாருமே எதிர்பார்க்கவில்லை ரணில் அவர்கள் கைது செய்யப்படுவார் என்று. திடீரென்று கைது செய்யப்பட்டார். அதே போல் மஹிந்தாவும் கைது செய்யப்படுவாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டார் நாடளவிய ரீதியில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில் மேலோங்கியே காணப்படுகிறது. அப்போ அனுர அரசாங்கமானது இதை எவ்வாறு கையாளப் போகிறது, மஹிந்தாவின் குடும்பங்களை எவ்வாறு கையாளப் போகிறது? தொடர்ச்சியாக மஹிந்தாவும் மீதும் ரணில் மீதும் கடந்த ஆட்சியாளர்கள் மீதும் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான என்பிபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஜேவிபி கட்சியினர் அல்லது கழகத்தினர் பல்வேறுபட்ட ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வந்தார்கள். ஆனால் நிரந்தரமான அவர்களுடைய கைதோ இருந்தாலும் சரி, நிரந்தரமான ஒரு முடிவோ இதுவரை காலம் எடுக்கப்படவில்லை. ரணில் கைது செய்யப்படுறார், ஒரு 4-5 நாளில் விடுதலை ஆகிறார். அதே மாதிரி சில அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுறார்கள், 2-3 நாளில் விடுதலை ஆனார்கள். அதே போல தான் மஹிந்தா விசாரணைக்கு சாட்டுக்கு அழைத்து விட்டு வீடு போயிடுவாரோ என்ற ஒரு சந்தேகம் தான் எழுப்பப்பட்டு வருகிறது. உண்மையிலே மஹிந்தா அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அவருக்கான நீதியான ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தண்டிக்கப்படும். இது ஜனநாயக ரீதியிலான ஒரு வேண்டுகோள். இப்படித்தான் நாங்கள் கவனத்தும் கொள்ள வேண்டும். என்ன நடக்கப் போகிறது நாளைய தினம் முடிந்தால்தான் தெரியும் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.